ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன். இதுவும் இப்போ நம்ம ஒரு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். பச்சரிசியை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதில் 5 பங்குக்கு 1 பங்கு உளுந்து சேர்த்து மெஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். உளுந்தை லேசாக வறுத்து நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். இது பாரம்பரியமாக செய்கிற தேன்குழல் முறுக்கு தான். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். யார் வேணால் பண்ணலாம், பிகினர்ஸ் கூட பண்ணலாம். எங்கேயுமே இது நல்லா செய்ய வரும். இதை ட்ரை பண்ணலாம். இதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் நான் 5 பங்கு அரிசியும் 1 பங்கு உளுந்தும் சேர்த்து அரைச்ச மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவு 3 கப்பு எடுத்திருக்கேன். 3 கப்பு மாவு. இதோட நம்ம இப்போ ஒரு பொருளாக சேர்த்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா முறுக்குக்கு பண்ணுற மாதிரி தான். உப்பு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 3 கப்பு மாவு எடுத்துருக்கனால 3 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூன் தான் அது. அதே மாதிரி கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணால் எடுத்துக்கலாம். நான் இப்போ கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இதுவும் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 3 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெய். இந்த மீன் டைம் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தை எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பவுடராக இருந்தாலும் போடலாம். நீங்கள் கட்டி பெருங்காயத்தை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். கரைச்சி வச்சுட்டு நம்ம அதையும் இதோட சேர்த்துக்கலாம். முதல்ல இந்த வெண்ணெய், எள்ளு, உப்பு மாவோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா பிடிக்கிற அளவுக்கு வந்த உடனே அதோடு நம்ம பெருங்காய தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைய போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க பெருங்காய தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயனால நல்லா மணமாக இருக்கும். முறுக்குக்கு நல்ல சுவையும் கொடுக்கும். இதோட நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா வெண்ணெய் பதத்தில் வர மாதிரி முறுக்கு பதம் எப்படி யூஸ்வலாக நம்ம பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, அதிகமான தண்ணி சேர்த்துறதுங்க, சரியான அளவு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வெந்நீர் தேவையில்லை, சாதாரண பச்சை தண்ணீரே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவை வெண்ணெய் பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள் அந்த மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது. நல்லா வெண்ணெய் பதத்தில் இருக்கும். ஈஸியாக நம்ம புழியறதுக்கு ஏற்ற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு புழிய வேண்டியதான். நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம முறுக்கு குழாயில் போடுறதுக்கு நம்மளுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இதை மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உடனே எடுத்து போட்டு பிழியறதுக்கு வசதியாக இருக்கும். எல்லா மாவையும் அதே மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஆறி போகாமல் இருக்க, அதாவது மாவு காஞ்சி போகாமல் இருக்க ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ முறுக்கு அச்சு எடுத்திருக்கேன். அதில் தேன்குழல் அச்சு தான் போட்டிருக்கேன். 3 ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி. அதில் எண்ணெய் தடவி வச்சுட்டு நம்ம ஒரு மாவையும் போட்டு அதில் போட்டு ஒரு நல்ல வெள்ளை துணி வச்சுருக்கேன். அதில் புழிஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ஜல்லிக்கரண்டியில் வச்சு பிழியறதா இருந்தாலும் பிழியலாம். இது துணியில் பிழிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம எடுத்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும். நமக்கு விருப்பப்பட்ட சுத்து 3 சுத்தோ 2 சுத்தோ எத்தனை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது உடஞ்சி போகுதோ இல்லை திரியாக வருதோ அந்த அச்சமெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம வெண்ணெய் சேர்த்துருக்கோம். அது இல்லாமல் நல்ல மாவு உளுந்து மாவும் சேர்த்து அரைச்சிக்கிறனால நல்லா சாஃப்டாக இருக்கும். வெண்ணெய் போட்டு சேர்த்து பிசையும் போது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். பிழியறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இதை மாதிரி பிழிஞ்சு வச்சுட்டு நீங்கள் எண்ணெய் காஞ்ச உடனே அதில் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை ஜல்லிக்கரண்டியோட பின்பக்கத்தில் கூட நீங்கள் பிழிஞ்சு விட்டு கூட போடலாம். இப்போது மீடியம் ஹீட்டில் இருக்குது. இது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். 2 பக்கமும் இதே மாதிரி திருப்பி போட்டு நல்லா பொன்னிறம் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பிகினர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டாங்கன்னா முறுக்கு மாவு, பாரம்பரியமாக செய்கிற முறுக்கு மாவு ஈஸியாக செஞ்சிடலாம். 2 பக்கமும் திருப்பி விட்டு பொறுமையாக வேக விடணும். நல்லா வெந்து வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக பாரம்பரிய தேன்குழல் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் இது ஒரு முறுக்கு உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாகவும் வந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.